மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நாளும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ளும்படியான பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கும் கொடுத்த நாள் சிலாக்கியதற்காக ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே நம்முடைய கர்த்தராகிய இறைவன் நோவாவிடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் இடத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தை தேவன் அழிக்க சித்தமாய் இருந்தார். நாம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது அவர்கள் தவறான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாம் பூமியில மனுஷன் உண்டாக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி மனஸ்தாபப்பட்ட பொழுது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை தேடினார் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இருந்தவர்களுக்குள் நோவா தேவனை தேடுகிற மனிதனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை தேடுகிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் கிருபை பெற தகுதி உள்ளவராகவும் இருந்தார். அதனால் இறைவன் நோவாவை பார்த்தார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பொழுது நோவாவை பார்த்து இவ்விதமாக சொல்கிறார், ஒரு பேழையை உண்டு கொண்டு அந்த பேழை இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரம் இருக்க வேண்டும். அதுல இத்தனை தட்டுகள் செய்ய வேண்டும், ஜன்னல்கள் உருவாக்க வேண்டும். அது நீ இப்படி இப்படி செய்ய வேண்டும், எதுமா கொப்பேறு மரத்தினால செய்ய வேண்டும், அதை நீ உள்ளும் புறம்பும் கீழ் வைத்து பூச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக அந்த கப்பலை மிகவும் பிரம்மாண்டமான அந்த கப்பலை நோவா செய்தார். செய்து முடிந்த பிற்பாடு விதமாக கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அது என்ன உடன்படிக்கை என்றால், விதமாக கர்த்தர் நோவோடு பண்ணின உடன்படிக்கை என்ன என்றால், அதுவாக நீயும் மனைவி பிள்ளைகளும் நீயும் மனைவியும் உன் குமாரர்களும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். உங்களோடு உடன்படிக்கை போட்டு, அது என்ன உடன்படிக்கை? பூமியில உங்களை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இரண்டு பேர்களை பார்த்து மாத்திரம்தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். வேற யாரையும் பார்த்து அவர் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்கள் விதமாக அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததாக சொல்லி கொண்டு இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நோவாவோடு கர்த்தர் சொன்னார், உன்னோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன், உன் சந்ததியை அதிகமாக பூமியில நான் ஆசீர்வதித்து பெருக செய்வேன் என்றால், இந்த ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு பேழையை உருவாக்க சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பேழையிலே தேவன் எவ்விதமாக அந்த பேழையை உருவாக்க வேண்டும், அந்த பேழையை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்ட அமைப்பை கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அது நேர்த்தியாக கட்டப்பட்டது, கோப்பேர் மரத்தினால் கட்டப்பட்டது மாத்திரமல்ல, இதுவா உள்ளும் புறமும் கீழ் வைத்து பூசி இதுமா தண்ணீர் உள்ளே பிரவேசிக்காதபடி, உள்ளே தண்ணீர் வராதபடி மிகவும் அழகாக நேர்த்தியாக கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாள் கழித்து மழை பெய்தது, பூமி மேலமாக இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து தண்ணீர் எல்லாம் பூமிக்கு வந்தது. பூமியிலிருந்து நீரூற்று கண்கள் எல்லாம் திறவுண்டு சகல மலைகளுக்கு மேலாக 15 முழம் மேலே உயர்ந்தது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இப்படி பூமியை தேவனாகிய கர்த்தர் அழித்து போட்டார். அழித்து போட்ட பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுவர்கள் துதியை சொல்லி வருவார் சொல்லி இருக்கிறபடி
அவருக்கு வந்து ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டது போல விதமா பூமியில மறுபடியும் மனுஷர்களை பெருக துவக்கி அவரோடு தேவனோடு உடன்படிக்கை செய்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆயுதமாக ஏற்கனவே பூமியை அழித்து போட்டார். பூமியை அழித்து பூமியில உள்ள எல்லா மனிதர்கள் மிருக ஜீவனும் எல்லாம் அழிந்து போனது. நோவா குடும்பம் 8 பேர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அவர்கள் மாத்திரம் வேலையில் இருந்தார்கள். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஊரும் புராணிகள் பறவைகள் ஆயுதம் அவைகள்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எவைகளோ அவைகள் மாத்திரம் காக்கப்பட்டன. அவைகள் அந்த பேழைக்குள் பிரவேசித்தன. பிற்பாடு அந்த ஜலப்பிரளயம் முடிந்த பிற்பாடு தேவனாகி கர்த்தருக்கு நோவா ஒரு பலி செலுத்துகிறார். அந்த பலி சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி முகர்ந்த பொழுது கர்த்தர் நோவாவோடு பேசி கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், இனி என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே என்று சொல்லி, அவன் இருக்க ஒரு வருஷம் மிகவும் குறைவான வருஷம் தானே என்று சொல்லி அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் பூமியில இன்னொரு உடன்படிக்கை செய்கிறேன். இப்பொழுது பூமியை அழித்தது போல ஜலத்தினால் இனி அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதுதான் மழை பெய்யும் போது வானவில் வானத்திலே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அடைமழை பெய்தால் வானவில் தோன்றினால் கர்த்தர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. ஏனென்றால் என்ன உடன்படிக்கை? எவ்வளவு மழை பெய்தாலும் பூமி நீ என்ன செய்ய போறதில்ல, ஜலத்தினால் அழிய போகிறது இல்லை என்று ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிங்க இந்த வசனம் திரும்ப. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், எனக்கும் பூமிக்கும் உண்டான நான் பூமியோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். எனக்கும் பூமிக்கு உண்டான ஒரு உடன்படிக்கை. அந்த வில்லை நான் வானத்திலே வைக்கும் பொழுது பூமி அழிக்கப்படுவதில்லை என்கிற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் தாம் சொன்னபடி சரியாக நடந்து கொண்டு நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில அவர் விதமாக மனிதர்களை பெருக துவக்கினார்கள். பூமி எங்கும் இந்நாட்கள நோவா காலத்து அந்த 8 பேர் அவருடைய குமாரர்கள் மூலமாக நோவா பிள்ளைகள் மூலமாக தான் உருவாகிற சந்ததி தான் இப்பொழுது பூமியில காணப்படுகிற சந்ததியா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த வேதாமு திருமூலமாக நாம் காண்கிறோம். அந்த உடன்படிக்கை பூமியில மனிதர்கள் பெருக துவங்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக பூமியில மனிதர்கள் பெருக துவக்கும் பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனை ஆராதிக்காமல் அந்நிய தேவர்களுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் வணக்கங்களை செலுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வணக்கங்களை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நாம் இறைவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இறைவன் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். விதமாக அநேகராகி நம்மை மீட்டு ரட்சித்து கர்த்தருடைய சன்னிதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்புக்குள் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தேவனாகி கர்த்தர் தம்முடைய சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் நமக்காக பலியாக்கப்பட்டது. நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நாம் இப்பொழுது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இறைவனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இறைவனோடு நாம் வருகிறோம். இறைவன் சன்னிதானத்தில் கடந்து வந்து விதமாக ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை செயற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற நாம் விதமாக தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக காணப்பட வேண்டும். எப்பொழுது எந்த நேரத்துல நாம் தேவ சன்னிதானத்தில் வந்து எப்படி நாம் உடன்படிக்கை செய்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படியே நம்முடைய ஜீவன் நாட்கள் எல்லாம் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ரூத்தின் புஸ்தகத்திலே குறித்து நாம் விதமாக ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். மோவாபிய தேசத்திற்கு போன ரூத் சந்ததி அங்கே அவருடைய புருஷன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போன பிற்பாடு அவர் மருமக்கள் மாதோடு திரும்ப வரும்பொழுது ஒரு பால் முத்தமிட்டு கடந்து போய்விட்டால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டால் ரூத்தை பார்த்து விதமாக நகோமி சொன்னால், நீ ஏன் என்னோடு கூட வருகிறாய், நீயும் உன் சகோதரி போல திரும்பி நீ போ என்று சொன்ன பொழுது ரூத்து சொல்லுகிறார், இதை பற்றி நீர் பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்.
உம்முடைய நிலம் என்னுடைய நிலம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம். நீர் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நீ மறிக்கும் இடத்தில் நானும் மறிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை விட்டு பிரிக்காது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதாவது அவர் தன்னுடைய மாமியோடு பண்ணின உடன்படிக்கை என்றால் மரணம் தான் நம்ம 2 பேரும் பிரிக்க வேண்டும், மற்றபடி நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி அவர் உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய ஆண்டவராய் இயேசுநாதருக்குள் கடந்து வந்திருக்க ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜலத்தினாலும் ஆவினாலும் தேவனோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில நாம் மீறாதபடி தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகர் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்துவிட்டு அதை மீறி போகிற மனிதர்களாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனாக கர்த்தர் ஆயுதமாக மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அணியணியாய் கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு அவர் மேகத்தினாலும் அவ்விதமாக சமுத்திரத்தினாலும் அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவ்விதமாக கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்றும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்றும் அந்த ஜனங்களோடு தேவனோடு உடன்படிக்கை செய்தார் என்றும் எபிரேயர் புத்தகத்துல எபிரேயர் நிருபகர்த்தா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னால் அவர்களை அணியணியாக கொண்டு வந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார், அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். நீங்கள் இனி என்ன செய்யக்கூடாது, என்னை விட்டு வேற தேவர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தம் தான் 10 கட்டளை என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 20:1 சில வசனங்கள் வாசிங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தையுமான அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே. நீ பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் நீ நிலைத்து கொண்டிருந்தாய், நீ அதிலே தவழ்ந்து மூழ்கி கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து உன்னை தூக்கி எடுத்து என்னுடைய கரத்தினால் உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி, அதாவது தீர்க்கதரிசி ஆகமத்திலே சொல்லி இருக்கிறபடி இதுவாக நீ மிதிக்கப்படும்படியா ரத்தத்திலே புரண்டு கிடந்த பொழுது உன்னை தூக்கி கழுவி எடுத்து சுத்திகரித்து உனக்கு ஆடை உடுத்து வைத்து உன்னை வளர்த்தேன். நான் உன்னிடத்தில் நான் வளர்க்கும் தாயானேன். உன்னை ஏந்தி நான் கடந்து போன பொழுது நீ சில நாட்கள் உட்பாடு நீ பருவ கன்னிகையா இருக்கிறாய் என்று சொல்லி உனக்கு பல வண்ணமான ஆடைகளை கொடுத்து என்னுடைய எண்ணெயை நான் உனக்கு என் ஆகாரத்தை உனக்கு கொடுத்து என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து, ஆனால் நீயோ என் உடன்படிக்கையை மீறி நீ சோரம் போனாய். நீ என்ன விதமா என்னுடைய எண்ணெயையும் என்னுடைய திராட்சரசத்தையும் என்னுடைய பொருட்களை எடுத்து உன்னுடைய சோர மார்க்கத்தாக நாகர்களுக்கு கொடுத்தா என்று சொல்லுகிறதே. இப்படியே அநேக மனிதர்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை தேவனாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார். அதுவா ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், பரிசுத்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆர்வமா எடுக்கிறார்கள். ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறார்கள், அதுமாக பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறபடி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவரிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எதுவாக இந்த உலகத்துடைய ஆசை பாசம் எனக்கு எதுவும் வேண்டாம், என் இயேசு எனக்கு போதும் என்கிற இயேசுவே எனக்கு போதும் என்று அறிக்கையிட்டு விதமாக நான் தேவனோடு இந்த உடன்படிக்கை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி விதமாக தன்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் நகையெல்லாம் கலட்டி விட்டு விதமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். அப்படி இல்லாதவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. அப்படி உடன்படிக்கை செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளாதவர்களை தேவனாகிய கர்த்தர் கைவிடுவார். அது நிமித்தம் அவர்கள் பல உபத்திரங்களுக்கு கடந்து போவார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். இங்கே தேவனாகிய கர்த்தர் விதமாக ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து சீனாய் மலையில நிறுத்தி கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், வாசிங்க, திரும்ப வாசிங்க. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே. ஆதலால் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நான் உனக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறேன், நான் உனக்கு சட்டத்தரங்கள் கொடுக்கிறேன், அவைகளிலே நடந்துகொள், அவைகளின்படி நிறுத்து, அவைகளை நீ கைக்கொள், அவைகளுக்கு கர்த்தர் என்னுடைய வசனத்தை கைக்கொள், என் வசனத்தை கை கொண்டு போதி, அவைகள் உனக்கு ஜீவனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.
உன் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நவதமாக 24ஆம் வசனமா வாசிங்க. நீதிமொழிகள் 4:24 வசனம். ம் 20 வாசம். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களும் என் வார்த்தைகளும் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என் வார்த்தைகளை கண்டுபிடிக்க ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அவைகளின்றி ஜீவ ஊட்டு புறப்படும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் யாதொரு மிருகம் பட்சி பறவைகள் ஊரும் பிராணிகளுமே போல எந்த ஒரு வெளிநாள் போட்டினால் உனக்கு தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் அந்த உடன்படிக்கை மீறாதபடி அதற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலேபும் யோசுவாவும் அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிந்து உடன்படிக்கைக்கு முழுமையா கீழ்ப்படிந்தபடினாலே அவர்கள் இருவர் மாத்திரம் கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் திரும்பவும் காண்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவசன இடத்துல கடந்து வருகிறோம். பாவத்தில் இருக்கிறோம், சாபத்தில் இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறோம். இப்பொழுது நம்ம மீட்க முடியாத ஆண்டவராய் இயேசு நம்மை கடந்து வருகிறார். நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார், சத்திய காரியங்களை சொல்லுகிறார், பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லுகிறார். விதமா மறிக்கும் பொழுது நாம் பரம ராஜ்யத்திலே விதமாக இருப்போம். அங்கே விதமான ஆனந்தங்கள் உருவாகும். அங்கே சதா காலமும் பெரிய ஒரு மகிழ்ச்சி தேவனோடு இருப்போம் என்று பெரிய ஒரு சத்தியத்தை அவர் சொல்லும் பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது நாம் விதமா மனசிலே குத்தப்பட்டு பாவத்தில் இருக்கிற நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உடனே உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போய் தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல விதமாக வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எழுப்புதலே அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் சிலர் பரியாசம் பண்ணினார்கள். பேதுரு எழுந்து ஒரு பிரசங்கம் செய்தார். பிரசங்கம் செய்த பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இருந்து பிரசங்கத்தை செய்தார். அப்படி செய்த பொழுது அந்த பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர்கள் சந்திக்கப்பட்டார்கள். அந்த 3000 பேர்கள் சந்திக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பின பிற்பாடு பேதுரு அவர்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி இயேசு குறித்து அறிவித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். வசனம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38. ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரலைக்கு யாருக்கும் தூரத்தில் வரலைக்கு யாருக்கும் உண்டாயிருக்கிறது. அநேக வார்த்தைகள் அவர்களுக்கு புத்திமதி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அநேக வார்த்தைகளால் புத்திமதி சொல்லி சொன்ன பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? விதமாக
விதமாக சொன்னார்கள். நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்களுக்கு விதமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க 40. இன்னும் அநேக வார்த்தைகளை மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 37ஆம் வசனத்தை வாசிங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னது பேதுரு விதமாக சொல்லுகிற அநேக காரியங்களை சொல்லிவிட்டு இந்த மாறுபாடான, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்கள் உங்களிடத்துல இருக்குமானால், கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் அவைகளை நீங்கள் உங்களை விட்டு களைந்து போடுங்கள், விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தோடு இருக்கிற உடன்படிக்கை, உலகத்தோடு நீங்க ஏற்படுத்தி இருக்கிற காரியங்களை விட்டு அகலுங்கள். நீங்கள் தேவனுக்கு உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுங்கள். அந்த உடன்படிக்கைக்குள் கடந்து வாருங்கள். ஞானஸ்தானம், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, கடந்து வாங்க. அந்த உடன்படிக்கைக்குள்ள கடந்து வாங்க, அவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். இது உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஜெபம் பண்ணுவதிலும் வேதவாச அதுமாக அப்போஸ்தலர் ஐக்கியத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் அப்பம் புக்குவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விதமாக உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. முதற் பலன்களாக மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விதமாக வாசிக்கிறோம். முதற் பலன்களாக இயேசு கிறிஸ்து முதல்ல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1,44,000 பேர். 2 இடத்துல வருது 1,44,000. ஒண்ணு இஸ்ரவேல் ஜனங்களை பட்டியல் போட்டு சொல்லுகிறது, இன்னொன்று அவர் எங்கே இருந்தாலும் அவரோடு கூட போனவர்கள் என்று. அப்ப முதற் பலன்களை பேர் முதற்கொண்டு முதல் பலன்கள்ல ரட்சிக்கப்பட்ட 1,44,000 பேர்களும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு எல்லாம் அவருடைய தோழிகளாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அப்படி என்றால் முதற் பலன்களாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்முடைய இருதயமானது அது எப்படி இருக்க வேண்டுமா? இருதயம் விதமாக பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். இருதயம் பரிசுத்தையே விரும்ப வேண்டும், பரிசுத்தையே நாட வேண்டும். எப்பொழுது இருதயத்தில் பரிசுத்த சிந்தனையோடு நாம் காணப்பட வேண்டும். அப்படி பரிசுத்த சிந்தனையோடு காணப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை காரியம் என்னவென்றால், நாம் உலகத்துல சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நாம் ஒருபோதும் மீறக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அதனால்தான் பரிசுத்த பவுல் விதமாக பிலிப்பியர் புத்தகத்தில் எழுதும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க. ஆமா, 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரமா வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவை எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவையில் எவைகளோ, நீதி உள்ளவையில் எவைகளோ, கற்புள்ளவையில் எவைகளோ, அன்புள்ளவையில் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவையில் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளே சிந்தித்து கொண்ட சிந்தனை எல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும். இப்படி நற்காரியங்களை சிந்திக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும், மோசம் போகாதீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் ஆகாத காரியங்களை சிந்திக்கவும் செயல்படவோ கூடாது. சும்மா இருக்கிறவருடைய உள்ளத்திலே சாத்தான் என்னத்தையாவது விதைய போடுவான். அதனால நாம் சும்மா ஒருபோது இராதபடி எப்பொழுதும் தேவனோடு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை சிந்தித்து
நம்முடைய இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்பி, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி, அவைகளை நாம் எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வதுதான் தேவனோடு நாம் பண்ணிருக்க உடன்படிக்கை. இந்த உலகத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிற உலகமானது அசுத்தமா இருக்கலாம், ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதிலே நாம் இப்பொழுது அந்த உடன்படிக்கை செய்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பலவிதமான தடைகள், இடையூறுகள், பல விதத்திலும் நம்மை உடன்படிக்கை மீறும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் அவைகளை கர்த்தரோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறபடினாலே நான் இவ்விதமான இந்த காரியங்களுக்கு நான் ஒருவரும் தவறான காரியம் இடம் கொடுக்க மாட்டேன். என் ஆண்டோருக்கு முன்பாக நான் எப்படி இருப்பேன்? உண்மையும் உத்தமமாக பரிசுத்தமாக இருப்பேன் என்று சொல்லி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமம் மகிமுண்டதாக. ஆதியாகமத்தின் புத்தகத்துல யோசேப்பை குறித்து வேதத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு விதமாக சகோதரர்கள் அவர் வித்து போட்ட பிற்பாடு அவ்விதமாக அவர் அந்நிய தேசத்துல போய் பார்வனுடைய வீட்டுல இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமான பல வேலைகள் விதமாக பாவம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டான பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவர் பாவத்திற்கு விலகி ஓடினார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நான் விதமாக வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரமா விதமாக வாசிங்க. 7ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் உண்ட என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் என்னிடத்தில் விசாரியாமல் எனக்கு எல்லாவற்றையும் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரே, அந்த தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை காத்து கொண்டு விலகி ஓடினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவம் செய்ய முடியாது, உடன்படிக்கை மீற முடியாது, உலகத்தோடு உலகமாக இணைய முடியாது. பலவிதமான சூழ்நிலைகளை பிசாசு உருவாக்குவான். நாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படும் பொழுது, நாம் நெருக்கப்படும் பொழுது, பதவி உயர்வு நமக்கு கிடைப்பதற்காக பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இன்னும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிசாசு நம்மோடு போராடுவான். நாம் அந்த இடத்துல நிதானமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வைத்து நாம் நிதானமாக இருப்போமானால் யோசேப்புக்கு உண்டான மேன்மைகள் நமக்கும் கிடைக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்துவது கர்த்தருடைய விருப்பம். நாம் இறைவனோடு பண்ணிருக்க உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும். என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறானே, எது நிலைத்திருக்கிறானே, என்னுடைய வார்த்தை கீழ்படுகிறானா, அதுமாக இப்பொழுது பிசாசுக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து, பலவிதமான காரியங்களை இடம் கொடுத்து அவன் என்னை விட்டு தூரம் போகிறானா, இல்லை என்னோடு கூட இருக்கிறான் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவ்வளவு பெரிய ஆபிரகாமையே கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை கூப்பிட்டு, உன் போதனட்டும் ஏக சோதனட்டும் உன் புத்திரன் என்றும் நேசிக்கிறவன் மகனே, எனக்காக நீ மோரியா தேசத்துல நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல நீ அவனை எனக்கு கொண்டு பழி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். பழி செலுத்து என்று சொன்ன உடனே தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லவில்லை, பிள்ளையை கொண்டு போனார், பழி செலுத்த கொண்டு போனார். கொண்டு போய் பழி செலுத்த கிட்ட கத்தி எடுத்து குத்த போகும் பொழுது கர்த்தர் தடுத்தார்.
கர்த்தர் தடுத்த விதமாக அவனை ஒன்று செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் அறிவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை 22ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆயுதமாக கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை அவர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தார். அதனால அவருடைய குடும்பத்துல பிரிவினை உண்டாயிடுச்சு. அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சார், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். ஆனா குடும்பத்துல பிரிவினை உண்டாச்சு. என்ன பிரிவினை தெரியுமா? அது முதற்கொண்டு சாரால் ஆபிரகாமை விட்டு வேறொரு ஊர்ல போய் குடியிருந்தார். தன் பிள்ளைய கொல்ல வந்துட்டாங்க. அது முதற்கொண்டு ஈசாக்கு நடுங்கி பயந்து தன்னுடைய தாயிடத்துல எல்லாவற்றையும் சொன்னாராம். சொன்ன பொழுது சாரால் கணவனை விட்டு பிரிந்து கணவனோடு சண்டை போட்டுட்டு போய் தனியாக குடியிருந்தார். சாரால் இறந்த பொழுது ஆபிரகாம் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்படி என்றால் சாரால் இருந்த ஊர் வேற, ஆபிரகாம் இருந்த ஊரு வேற. அந்த 22ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு குடும்பத்துல பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. சாரால் தனியா போய் தன்னுடைய மகன் ஈசாக்கோடு கூடியிருந்தார். சாரால் மரித்த பொழுது ஆபிரகாம் அங்கே போய் சாராலை அடக்கம் பண்ணினார். பெரிய பிரிவினை தான். சாகும் வரைக்கும் சாரால் ஆபிரகாமோடு பேசல, சண்டை போட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில வேளையில குடும்பத்துல கர்த்தர் சொல்கிறாரு என்று சொல்லி செய்யும் பொழுது குடும்பத்துல அதை புரிஞ்சிக்காம என்ன செய்யும், குடும்பத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் பரலோகத்துக்கு போக முடியும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால ஆபிரகாமை போல யாரையும் நம்மள என்ன செய்ய போறதில்லை, பலி செலுத்தலாம் சொல்ல போறதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க பலியாகிவிட்டார். ஆனால் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் சொன்னாரு, நம்ம வந்தார் இல்லையா, பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று அறியீர்களா? இல்லை, நான் சமாதானத்தை இல்லை சமாதானத்தை கெடுக்க வந்தேன்னு சொன்னார். ஏன்? இது முதல் மருமகளுக்கு உறவமா, மருமகள் மாமியாருக்கு உறவமா, தகப்பன் மகனுக்கு உறவமா, தாய் மகளுக்கு உறவமா பிரிந்திருப்பாங்க என்றால் இயேசுவை யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, அடுத்தவங்க ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்கள பகைப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டவங்களை பகைப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்தோடு இருக்கு அப்படின்னா அவர்கள் விதமாக பல விதமாக பிரச்சனைகள் குடும்பத்துல உருவாகும். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் உருவாகும். அதனால்தான் சமாதானத்தை அல்ல எடுத்து போட வந்து எதுவா சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் நினையாதேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொன்னார். அதனால இது நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் வந்து இயேசு சமாதானத்தை கொடுக்க வரலன்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். இல்ல, இயேசுவை ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரானால் மற்றவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால அங்க பிரச்சனை வரும். ஆனால் ஏற்றுக்கொண்டவர் விதமாக கர்த்தருக்கு முன்பாக தங்களை அதாவது தன்னை எதற்கு ஒப்பு கொடுக்கிறார், அது ஒப்பு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஞானஸ்தானத்து மூலமாக கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிற நாம் அதை விட்டு ஒருபோதும் மீறக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் உடன்படிக்கை பண்ணும்போது அதை விட்டு ஒருபோதும் மீறக்கூடாது. அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். மரணம் வரைக்கும் அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறையிலாக நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு போஜனமாகவும் பானமாகவும் கொடுத்து அதனால் ஒரு புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த புது உடன்படிக்கை மூலமாக நாம் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து பறித்து போனார்கள். நான் கொடுக்கிற மன்னா மாம்சம் என்னுடைய மாம்சம் தானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் உனக்குள் நித்திய ஜீவன் உண்டாரு, கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசுநாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விதமாக சொல்லும் பொழுது கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் காரியம் என்ன? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அதை பானம் பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது.
அப்படி மீறினால் தண்டனைகள் உருவாகும் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த உடன்படிக்கை மீறினால் தண்டனை உருவாகும். அப்படி மீறுகிறவர்கள் பலவீனமா இருக்கிறார்கள், நித்திரையடைந்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அதனால் தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையில நாம் உறுதியாக நிலைத்திருந்து தேவன் வரும் வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார், எப்படி போனார் அப்படியே திரும்ப வருவார். இது சீக்கிரமா வருவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வருவார். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது, வருவார். அவர் வரும்பொழுது அவர்களோடு எதிர்கொண்டு போவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம உயித்து ஆராய்ந்து சோதித்து சுத்திகரித்து ஆண்டவரோடு செய்திருக்க உடன்படிக்கை இன்னும் 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 நம்மை புதுப்பித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மிடத்துல காணப்படுகிற அசுசியான கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தேவனுக்கு உண்டாக பரிசுத்தம் அடைந்து ஆண்டவர் வரும் பொழுது இயேசுவே வாரும் என்று அவரை அழைப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொல்லியிருக்கிறபடி மனவாட்டி ஆவியானோரும் மனவாட்டியும் சேர்ந்து இயேசுவே வாரும். எப்பொழுது? சபை பூர்ணப்பட்ட பிற்பாடு. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, அகில கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்படி ஒரு வரும்பொழுது என்னன்னா, அவிதமாக அழிவுள்ளதாக இது அழியாமல் சாவுக்கு சாவாமல் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விளக்கப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும். அப்படி என்றால் அழிவுள்ளதாக இது நாம் சாவுக்கிறதாகி நம்முடைய ஆத்மா சரீரம் நம்ம அழிந்து மண்ணோடு மண்ணாக போக முடியாத நிலை உருவாயிருக்க இந்த நிலையிலிருந்து நாம் இப்பொழுது மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தண்ணீர் முழுக்கினாலும் நம்மை தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபையை பரிசுத்தமாக்குவதற்கும் அடுத்த வசனம் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் ஆண்டவராக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மனவாட்டிக்காக தன்னுடைய திருச்சபை உருவாக்குவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் நாம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த உடன்படிக்கையில நாம் மீறப்படாதபடி எல்லாவற்றையும் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மீறுதல் செய்ய முடியாத நிலைகள் உருவாகும். நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை ஒருபோது மீறக்கூடாது. தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்க தேவன் நம்மை பார்க்கிறார். உடன்படிக்கை மீறுகிறானா இல்லையா? நாம் எக்காரணத்தை கொண்டும் உடன்படிக்கை மீறாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நாம் விதமாக வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது விதமாக நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உப்பா இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லும் பொழுது அவ்விதமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். எதற்கு மிஞ்சினது தீமையினால் இருக்கும். உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்கள், இல்லாத இல்லது என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 37வது வசனமா வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 37. உள்ளதை உள்ளதென்று இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள்.
இப்படி மிஞ்சி போய் வேற டெக்கரேஷன் பண்ணி ஏதாவது சொல்லுவார்கள், அது பொய்யினா, அதாவது பிசாசினா உண்டாயிருக்கும் என்று சொல்லுவதை பாருங்க. அதனால் உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதென்றும், உள்ளதை உள்ளதென்றும் சத்தியமெல்லாம் பண்ண வேண்டாம். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லி இல்லது இல்லை என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சின தீமையினா உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சன்னிதானத்திலே சரீரமாக நம்மை இணைப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்துல ஒரு மிகவும் மேன்மையான ஒரு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2 தெரிந்து நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் நம்மோடு ஒரு அருமையான உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கைக்குள் அநேகரை நாம் அழைத்து வந்து அவர்களையும் மாளிகையாக இணைக்க வேண்டும். அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து வந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அப்படி இயேசு வேண்டாம் என்று சொல்லி, இயேசு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், சபை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி போகிறவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணி போகிறார்கள். ஒரு மனைவி தான் கட்டுப்பட்டு புருஷனோடு வாழ்ந்து அவள் பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய புருஷன் வேண்டாம், இன்னும் எனக்கு உலகம் அநேக நேசர் இருக்கு, அவங்க பின்னாடி நான் போறேன், எனக்கு என் புருஷன் வேண்டாம்னு சொல்லி பிள்ளையும் வேண்டாம்னு சொல்லி போகிறவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாளோ அப்படியே இயேசுநாதரோடு உடன்படிக்கை செய்து அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் போகும்பொழுது இப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துரோகம் செய்கிறவர்களுக்கு தண்டனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் உடன்படிக்கைக்குள்ளாக உட்பட்டு இருக்கிற நாம் அவருடைய வருகை வரைக்கும் நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வரும்பொழுது அவரிடத்துல நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கணக்கு ஒப்பிக்காதபடி அவர் வருகையில அவர் வரும்பொழுது விதமா கத்த சொன்னார்லவா, ஒரு இடத்துல 5 தாளந்து, இன்னொரு இடத்துல 2 தாளம், ஒரு இடத்துல 1 தாளந்து கொடுத்து எஜமான் தூர தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போய்விட்டான். அவன் போய்விட்ட பிற்பாடு திரும்ப வந்து கொஞ்ச நாள் வெகு நாள் கழித்து திரும்ப வந்து கணக்கு கேட்டான். 5 தாளந்து வாங்கினவன், எஜமானே நீ 5 தாளந்து இடத்தில் கொடுத்தீரல்லவா, அதை கொண்டு நான் சம்பாதித்து வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி கொடுத்தான். நல்லது, உண்மையும் ஒத்துவமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக அநேக அதிகாரியாக போய் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று எஜமான் சொன்னார். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே இடத்துல 2 தாளந்தை கொடுத்தீர் அல்லவா, அதை கொண்டு நான் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்று சொன்னான். அவனை பார்த்தும் சொன்னான், நல்லது, உண்மை ஒத்துமுள்ள ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக அநேக அதிகாரியா வைப்பேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து அந்த 1 தாளந்தை எடுத்துட்டு வந்தான். வந்து, ஆண்டவரே நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடினமுள்ள இருதயத்தோடு இருக்கிற மனுஷன் நான் அறிவேன். அதனால என்ன பண்ணனா, உங்களுடைய தாளந்த மண்ணுல பறிச்சு வச்சிருந்த நீர் வந்துட்டு தெரிஞ்சு எடுத்து விண்ணு வச்சுக்காரு, எனக்கு வேண்டாம் உங்களுடைய தாளந்து என்று சொல்லி கொடுத்தான். அது எஜமான் சொன்னார், பொல்லாதவனே, சோம்பேறியே என்று சொல்லி கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டு சொன்னான், நீ என்னுடைய தாளந்தை வட்டிக்காரத்துல கொடுத்தால் நான் வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் அல்லவா, நீ இப்படி பண்ணிவிட்டாயே என்று சொல்லி இந்த பொல்லாதவனை, சோம்பேறியா இருக்கிற இவனை கையும் காலும் கட்டி புறமான இருளிலே கொண்டு போடுங்கள், அங்கே அழுகையும் பருக்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லதாக பார்க்கிறோம். அப்படின்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு சில தாளந்துகளை கொடுக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி உலகத்தில் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய கரத்திலே நாம் அவர் கொடுத்ததை இரட்டிப்பாக திரும்ப கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, சந்தோஷத்தில் பிரவேசிக்க, பரலோக ராஜ்யத்திலே சதா காலமும் பிரவேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இல்லாதவர்களை அழுகும் நரகத்திலே கொண்டு போடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தும் அதிகாரியா இருக்கிறோம். ஆனால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல ஆண்டோருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உடையவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, தேவன் நம்மோடு ஞானஸ்நானத்தை மூலமாக பண்ணியிருக்க உடன்படிக்கிற நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்துப்போம் என்று சொல்லி தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்கிறார். அதனால் நாம்
நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுமாக நோவாவோடு உடன்படிக்கை செய்த இறைவன், ஆதி பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை செய்த இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நாம் காத்து கொண்டு அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் ஆயத்தப்பட்டு அவர் வருகைக்கு எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை ஒருபோது நாம் மீறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினாலே அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாத கிருபைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும். அவர் வரும்பொழுது அவருடைய கரங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாயிருப்போம். கர்த்ததாமே வார்த்தைகளையும் ஆசிரியப்பராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனதில் கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் முடிட்டு அதுக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம்.